சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தமிழ் வந்துட்டியா? பழக்கட்டா ஒண்ணு அப்பட்டா வந்ததும் அவகிட்ட வம்பா. தமிழ் இந்தா வாங்க ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ மெதுவா பாத்து. வெற்றி உட்காருங்க. நீ சொல்லாம போனல, அப்பாவும் பாத்தியும் எவ்வளவு பயந்துட்டாங்க தெரியுமா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இந்த ஸ்வீட் சாப்பிடு. ஏய் குட்டி கழுத, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? உங்க ஆத்தா கிட்ட சொன்னேன் பிச்சிருவா பாத்துக்க. நான் தான் அப்பவே சொன்னல பாத்தி, இவ இப்படிதான் மாஸ்டர் மாஸ்டர் நோடுவா. நம்மள கணக்கு தெரியாது. இன்னொரு வாட்டி நீ இப்படி பண்ண அப்புறம் இருக்கு உனக்கு. குட்டி கழுத கொஞ்ச நேரத்துல திக்குன்னு ஆயிடுச்சு. வெற்றி, அந்த ராஜப்பாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. இனிமே அவன் பிரச்சனையே இல்ல, ஒரு வழியா முடிஞ்சது. அப்படி இல்ல, இனிமேதான் பிரச்சனை ஆரம்பமாக போகுது. என்ன சொல்றீங்க வெற்றி? எங்க சரியா இருந்தா இந்நேரம் அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு அது வரைக்கும் அரஸ்டே ஆகாம அவன் தலைமறைவா இருப்பான். அப்படிங்கிறீங்களா? ஆமா, இனிமேதான் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாத்துக்கலாம் வெற்றி, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. சரி. மேடம், ராஜப்பா அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் மேடம். இப்ப எங்க இருக்கானே தெரியல மேடம். அவனை அரெஸ்ட் பண்ண முடியல மேடம். மேடம், சொல்லுங்க. எஸ் யுவர் ஆர்டர். செல்லப்பா கலெக்டர் ஆபீஸில் செக்ஷன் ஆபீசராக வேலை செய்கிறார். இப்போது அவருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. அதற்கு பாதுகாப்பு கேட்டு செல்லப்பா கொடுத்துள்ள வீடியோ வாக்குமூலம் இது. சொல்லுங்க. யுவர் ஆனர், இது ரொம்ப முக்கியமான கேஸ். இமிடியேட்டா உங்க பார்வைக்கு கொண்டு வர்றது தான் இங்க வந்திருக்கோம். அண்ட் மோர் ஓவர், ஏன் இந்த பிரைவேட் கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா செல்லப்பா உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதனால தான் பிரைவேட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். செல்லப்பாவை பப்ளிக்கா நேரடியா ஆஜர்படுத்தாம நாங்க வீடியோல ஆஜர்படுத்துறதே அவர் உயிரை காப்பாத்ததா யுவர் ஆர்டர். அதனால் இதை ஏற்றுக்கொண்டு ராஜப்பாவுக்கு முன்ஜாமீன் வழங்காமல் கைது செய்ய வாரண்ட் பிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்லப்பா ராஜப்பா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற தொடர்பை நீங்க எப்படி நிரூபிக்க போறீங்க? யுவர் ஆனர், இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்ட போன் ரெக்கார்ட் லிஸ்ட் எப்ப பேசிக்கிட்டாங்கன்னு இந்த லிஸ்ட்ல இருக்கு. இந்த குற்றவாளி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர். கொஞ்சம் பார்த்து பேசுங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சாரி யுவர் ஆனர். இது குற்றம் சாட்டப்பட்ட ராஜப்பா அப்புறவராக மாறிய செல்லப்பாவுக்கு கார் பரிசாக கொடுத்த ஆதாரம்.
இது மட்டும் இல்லை யுவர் ஆனர், செல்லப்பா வீட்டில் உள்ள பல பொருட்கள் ராஜப்பா வாங்கி கொடுத்ததுதான். இன்னும் சொல்ல போனால் அவர் மனைவி அணிந்திருக்கும் நகைகளும் அவர் உடுத்திருக்கும் உடைகளும் இப்படி நிறைய ராஜப்பா லஞ்சமாக கொடுத்ததுதான். யுவர் ஆனர், குறுக்கிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. ராஜப்பா நினைச்ச போதெல்லாம் செல்லப்பாவை கூப்பிட்டு வேலை வாங்கியிருக்காரு. அதற்காக ஒவ்வொரு முறையும் ராஜப்பா பணமாக கையில் நிறைய கொடுத்துள்ளார். அவ்வளவுதானா உங்களுக்கு சொல்றதுக்கு? இன்னும் இருக்கா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரி, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், செல்லப்பா கலெக்டர் ஆபீஸ்ல செக்ஷன் ஆபீசரா வேலை செய்யறவர். கலெக்டர் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். என் கட்சிக்காரர் கான்ட்ராக்ட் விஷயமா அவரிடம் பல வருஷங்களாக போன்லயும் நேர்லயும் பேசியிருக்கார். தொழில் விஷயமா பேசினதெல்லாம் எப்படி ஆதாரமா எடுத்துக்க முடியும்? நிறைய பணம் பொருள்னு வாங்கியிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கலாம். செல்லப்பாவுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் என் கட்சிக்காரர் உதவிகள் ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம். கஷ்டம்னு கேட்டா உதவி செய்யறது தப்பு இல்லையே. ஏங்க, லஞ்சமா கார் கூட கொடுத்திருக்காரு. அதை எப்படி உதவின்னு சொல்ல முடியும்? அன்பளிப்பா கொடுக்கறது, மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்யறது, இதெல்லாம் லஞ்சமாகாது சார். அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாருமே எல்லாத்துக்குமே லஞ்சம் கொடுத்து தான் வாழறோம்னு முடிவாயிடாதா? அத கொடுங்க. யுவர் ஆனர், செல்லப்பாவுக்கு கார் தந்தது என் கட்சிக்காரர் ராஜப்பா இல்ல. இதோ அதற்கான ஆதாரம். யுவர் ஆனர், குஜராத் நீதிமன்றத்துல ஒருவர் கொடுத்த மரண வாக்கு மூலமே உண்மைக்கு புறம்பாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அதுவே முக்கிய சாட்சி இல்லை என தீர்ப்பாயிருக்கு. அப்படி இருக்கும்போது வீடியோ ஆதாரமாக இவர்கள் தரும் செல்லப்பாவின் வாக்குமூலத்தை உண்மை என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சமுதாயத்தில் நல்ல பெயருடன் இருக்கும் என் கட்சிக்காரர் ராஜப்பா மீது இப்படி பொய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆதாரம் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோர்ட்டுக்கு தேவை ஆதாரம்தான். அந்த ஆதாரம் சரியா இல்லையா என்று கோர்ட்டு தான் தீர்மானிக்க வேண்டும். எதிர்த்தரப்பு வக்கீல் அதை தீர்மானிக்க கூடாது. வழக்கு ஆரம்பிக்கும் போதே சொல்லியாச்சு, அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அதற்கான ஆதாரத்தை நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு பொய்யா ஏதோ ஒன்னு சொல்லிட்டு அவரை நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இருக்க போறதில்ல. அதை விட அவரை நீங்களே மிரட்டி இப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கலாம்ல. அது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற பல கல்விக்கூடங்கள் வச்சிருக்கிற என் கட்சிக்காரர் மேல யார் வேணாலும் இங்க வந்து சொல்லி இப்படி குற்றம் சாட்டலாம். ஆனா அது மான நஷ்ட வழக்காத்தான் முடியும். ஏன்னா என் கட்சிக்காரர் மேல சாட்டப்படும் குற்றம் சரியான சாட்சிகளோட நிரூபிக்கப்பட வேண்டும். அதுக்கு தானே வீடியோ தந்திருக்கீங்க சார். ஆனா அந்த வீடியோல சொன்னவரே உண்மையான எங்களுக்கு தெரியலையே.